என்னுடைய பேர் வந்து கேவி ராமசாமிங்க. ஊர் வந்து காத்தசாமி பாளையம். இருக்கிறது வந்து கேபி சத்திரத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த காளைகள் வந்து இந்த 16 வருஷமாக நாங்கள் போலியால் வச்சுருக்குறோம். அதுக்கு முன்னாடி மாடுகள் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். மாட்டுக்கண்ணுகளே காளை நல்ல காளையாக இருந்ததுனால மாட்டுக்கண்ணு. இப்போ வந்து புதுசாக மாடு ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து சுழி பொட்டை மாடாக இருந்தாலும் சரியே காளை கண்ணுகளாக இருந்தாலும் சரியே அது வாங்குறதுக்கு வந்து சுழி முதல்ல நெத்தியில் இந்த மாதிரி ராசம் இந்த இடத்துல இருக்கணும். ரெண்டாவது வந்து காதில் 2 சைடு காதில் இந்த அலையில் ஒரு சுழி இருக்கணும், இந்த அலையில் ஒரு சுழி இருக்கணும், காதில் 2லையுமே. அதே மாதிரி புடனையில் வந்து ஒரு சுழி இருக்கணும், ஒத்த சுழியாக இருக்கணும். அந்த ஒத்த சுழியா இல்லாமல் 2 சுழி சோடியா இருந்ததுன்னா 2 மின்னும் பின்னு இல்லாமல் 2 சரியா இருக்கணும். மின்னும் பின்னு இருந்தால் விலங்கு சுழின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த 2 சுழி சோடியா இருந்தது அப்படி சரியா இருந்தது அப்படின்னா வந்து அது கழிப்பு கிடையாது, அந்த மாட்டை வாங்கலாம். அதே மாதிரி முதுகுல வந்து இந்த இடத்துல வந்து ராசன் அப்படின்னு சொல்லி ராசன் முதுகு ராசன் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த தும்மல் விட்டு ஒரு 1/2 அடிக்கு பின்னாடி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கழிப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த சுழி வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு சாணுக்கு பின்னாடி சென்டரில் கீழே தொப்புள் இருக்கும், தொப்புள் நேர் மேலே இருந்துட்டு அப்படின்னா அந்த சுழி வந்து கழிப்பு, நீர் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்புளுக்கு நேர் இருந்ததுன்னா நீர் சுழின்னு சொல்லுவாங்க, அது கழிப்பு வரும். அந்த மாடு இப்போ வாங்கக்கூடாது, வளர்ப்புக்கு வந்து அது வாங்கக்கூடாது. ரெண்டாவது அதை விட பின்னாடி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல புட்டாணி சுழின்னு சொல்லுவாங்க, அதையும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ராசனும் இருக்கு, இந்த அலையில் ஒரு சைடில் ஒரு சுழி முதுகுல பின்னாடி இருக்கும், நெட்டில் நெளியா இருக்கும், அந்த வந்து பூராஞ்சுழின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கக்கூடாது. நேர் சட்டத்திலேயே பின்னாடி ஒரு சுழி இருந்ததுன்னா பாடச்சுழி, அதையும் வாங்கக்கூடாது. வால் பகுதியில் வந்து பின்னாடி வந்து இந்த வால் பகுதியில் சைடில் சுழி இருக்கும், இந்த அலையிலையும் சுழி இருக்கும், இந்த அலையிலையும் சுழி இருக்கும். அதில் ஒரு சைடு சுழி இருந்தாலும் அது வால் சுழின்னு சொல்லி அது கழிப்பு, அது வந்து கழிப்பு, அதுவும் வாங்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த வாலில் வந்து வாலில் வந்து இந்த முடி வந்து ஒரு சைடு வெள்ளை முடி வரும், ஒரு சைடு மட்டும் வெள்ளை முடி வரும், அது வந்து வெடிவால். அந்த வெடிவால் இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்கக்கூடாது. வால் வந்து வெள்ளை முடி இருந்ததுனாலே முதல்ல வாங்கக்கூடாது. வெள்ளை முடி கலந்து இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. உருட்டா வந்து மொத்தமாக ஒரு இடத்துல மொத்தமான முடி வெள்ளை முடி இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்கக்கூடாது. கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, வெள்ளை முடி வரக்கூடாது. வெள்ளை முடி வந்துன்னா அது கழிப்பு, அது நம்மளுக்கு வளர்ப்புக்கு சோப்படாது. ரெண்டாவது வந்து காலில் வந்து கீழே இந்த இடத்துல சுருகி இருக்கும், மின்னாங்காலில் இந்த இடத்துல சுருகி இருந்தது அப்படின்னா இது வந்து விலங்கு சுழிக்கு வரும், அதுவும் வாங்கக்கூடாது. நெத்தியில அதே மாதிரி இந்த பக்கம் நெத்தியில வந்து இந்த ராசன் நெத்தி ராசன் இருக்க இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும் கீழே, அந்த சுழி இருந்ததுன்னா குடமேல் கூட, அதையும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சுழியெல்லாம் பார்த்து வாங்கினா தான் மாடு தெளிவாக இருக்கும், கழிப்பு இல்லாத இருக்கும், நம்மளுக்கு வளர்ப்புக்கும் நல்லா இருக்கும். இந்த உருவத்தில் வந்து கொம்பு வந்து சன்னமாக இருக்கணும், பெரிய அடிப்பு இருக்காம சன்னமாக இருக்கணும் கொம்பு. ரெண்டாவது வந்து கண்ணு பெருத்து இருக்கணும், வந்து காது சிறுத்து இருக்கணும், மூஞ்சி வந்து நீளம் கூடையா கட்டையா மூஞ்சி குட்டையா இருக்கணும். வந்து தாடை வந்து இந்த மாதிரி கீழே அதிகமாக தொங்கக்கூடாது, தாடை கம்மியாக இருக்கணும், தும்மல் பெருத்து இருக்கணும். கால் வந்து இந்த கால் வந்து சன்னம் இருக்கணும், கணங்கால் வந்து சன்னம் இருக்கணும், உலகம் வந்து பெருத்து இருக்கணும். தொப்புள் வந்து கீழே தொப்புள் வந்து இறக்கம் இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி பின்னாடி வால் வந்து சிறுத்து இருக்கணும், வால் பெருவால் ஆகாது. வால் வந்து இந்த பக்கம் பின்பால் அடிவால் வந்து உருண்டையா இருக்கணும், பட்டையா வராம இந்த வால் வந்து உருண்டையா இருக்கணும்.
இந்த கை மாதிரி உருண்டா இருக்கணும் இந்த வால். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருந்துன்னா அந்த கண்ணை வாங்கலாம். அதே மாதிரி இந்த தோல் வந்து மேல உடம்புனுடைய தோல் வந்து சன்னமா இருக்கணும், பேப்பர் மாதிரி மெலிசா இருக்கணும். அதுதான் மாடு நல்லா சுருக்கணும் இருக்கும், பார்வைக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். தோல் வந்து கனதி அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாடு சோப்படாது, வளப்புக்கு வந்து சோப்படாது. தோல் சன்னம் இருக்கணும். இந்த அமைப்புகள்லாம் இருக்கிற கண்ணா இருந்தாலும் சரியே, பெருமாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்புகளை பார்த்துக்கலாம். வந்து பல்லு போடும். பல்லு சேர்ந்த அப்படின்னா மாட்டுக்கு 8 பல்லு இருக்குது. 8 பல்லு உளுந்து முளைச்சிருக்குன்னா அதுதான் கடை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டை வாங்கலாம். கண்ணு மாடை வாங்குறது இளங்க, அது மாடு இளம்பு தான், அது வாங்கலாம். அதே 2 பல்லு உளுந்ததோட வாங்கினா அதை விட மாடு இளம்பா இருக்குது. அந்த மாதிரி கடை சேராத அளவுக்கு அந்த மாடு பின்னாடி வாங்கிக்கிட்டோம்னா மாடு வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. 2 ஈத்து 3 ஈத்து 4 ஈத்து வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். கொஞ்சம் முத்தக்கால பல்லு சேர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகி போயிட்டு அப்படின்னா 1 ஈத்துக்கு தான் வச்சிருக்க முடியும், இல்லை 2 ஈத்துக்கு வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வச்சிருந்தா அந்த மாடு வயசாகி போனோன்னு பார்த்து வச்சிருக்க பிரயோசனம் இல்லை. மாடு இளம்பா இருந்ததுன்னா மறுக்க 2 ஈத்துக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். அதனால நமக்கு லாபம் இருக்குது, வச்சிருக்கலாங்க. இல்லை கண்ணுக்குட்டியாக வாங்கி சேர்த்திக்கிறதா இருந்தாலும் இளங்கண்ணில் ஒரு ஊட்டிக்கிட்டு இருந்து அந்த கறவை மாறணும்னு 10 மாதத்துக்கு மேலே நம்ம கண்ணை வாங்கிக்கலாம். நம்ம அமைப்புக்கு கண்ணு இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். பூச்சிக்காலை கூட அப்படித்தான் வாங்கணும். அப்படிதான் 1 வருஷம் கண்ணுக்குள்ள வாங்கினோம்னா தான் நம்ம குணத்துக்கு வரும். அண்ணாங்கால் போடுறது, தலைஞ்சு ஓடுறது, பிடிச்சி கட்டுறதுக்கு, அவுத்து விடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு அது வரும். அதே வயசு வந்து பெருசு வந்துடுது அப்படின்னா அது என்ன குணத்தில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்க. ஏதாவது தீனி இருக்கிற போல போய் விலைக்கு வாங்கிட்டு தான் போட்டு வச்சு இந்த காளைகளையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே பருத்தி கொட்டை, தவிடு, இந்த இதில் தான் மாட்டை இலை விடாம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் இப்போ பச்சையே இருந்தாலும் மாட்டு தீவனம், தவிடு, பருத்தி விதை இதெல்லாம் தாலியில் கலந்து விடணும். பொழுதோட பிடிச்சி கட்டி எல்லாம் தனித்தனியாக காட்டில் மேவு இருக்க வரைக்கும் காட்டில் மேய்ச்சிக்கும். பொழுதோட பருத்தி கொட்டை வைக்கிறதோட சரி, பருத்தி கொட்டையும் மாட்டு தீவனம் கலந்து வைக்கிறதோட சரி, காட்டில் மேவுற வரைக்கும் மேய்ச்சிக்கும். காட்டு மேவு தீர்ந்த உடனே கை தீனி தான் போடணும். தட்டு உள்ளுக்க காட்டுக்குள்ளேயே பொழுதிக்கும் உள்ளுக்க தீனி போட்டுரும். அது பொழுதிக்கு தின்னு தண்ணி குடிச்சுக்கும். பொழுதோட பருத்தி விதையும் மாட்டு தீவனம் 2 கலந்து வச்சிருவோம். அந்த மாதிரி காளையை கட்டுத்துறையிலேயே வச்சு வளர்க்கணும். அப்படிங்கும் போது தீனி வந்து 3 நேரம் போடணும். காலையில் ஒரு 7 மணிக்கு தீனி போடணும். தீனி போட்டு ஒரு 9 மணி அளவுக்கு அந்த தீனி தின்ன உடனே 9 மணி அளவுக்கு தண்ணி கட்டுறோம். தண்ணி இது புல்லு, தட்டு பச்சை புல்லு இருந்து போட்டாலும் போடலாம், இல்ல தட்டு வர தட்டு சோளத்தட்டு வைக்க புல்ல எதா இருந்தாலும் தீனி போடலாம். அதே மாதிரி 9-10 மணிக்கு தண்ணி கட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு 12-1 மணி சுமாருக்கு தீனி போடலாம். தீனி போட்டு அதுகளை எல்லாம் கடிச்சுன்னா ஒரு 1 மணி 1:30-2 மணி சுமாருக்கும் தண்ணி காட்டணும். பச்சை தண்ணியாக காட்டினாலும் காட்டலாம், இல்லை தவிடு ஊற தண்ணி தவிடு பற்றி விதை ஆட்டி ஊற்றி காட்டினாலும் காட்டலாம். அதே மாதிரி அந்த தண்ணி காட்டி கொஞ்சம் நேரம் கட்டியிருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி 4:30-5 மணி சுமாருக்கு ஒரு நேரம் தீனி போடுறோம். இது கணக்காக கம்மியாக தீனி போட்டுக்கிட்டோமோ தீனி கழித்து துவட்டி கால் போட்டு முதிச்சு பறவைகளை இறைக்காமல் கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தீனி கடிக்க தீனி போடணும். அதையும் போட்டோம்னா அது வந்து முழுசாக சாப்பிடாது. பகுதி எடுத்து கால் போட்டு முதிச்சு வேஸ்ட் பண்ணிடும். புடியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் தீனி போட்டோம்னா நறுசாக தின்னுவிடும். போட அது கடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துக்கு ஒரு 8:30-9 காலையில் 9 மணி வரைக்கும் தண்ணி காட்டிடுறோம். அதே மாதிரி மதியம் வந்து ஒரு 1:30-2 மணி சுமாருக்கு தண்ணி காட்டுறோம். தீனி போட்டு அது ஓரளவுக்கு மதியம் 1 மணிக்கும் போதே ஒரு 3/4 தின்னுக்கும். அதே மாதிரி மதியம் தண்ணி காட்டி சாயங்காலம் தீனி போடும்போது ஒரு 5 மணி வரைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டு 2 தரம் 3 தரம் தீனி போட்டு தண்ணி காட்டணும்னா 5 மணிக்கு தீனி காட்டணும்னா அப்புறம் அதுக்கு மேலே தீனி வேண்டியதில்லை. நைட்டுக்கெல்லாம் தீனி போடணுங்கிறது இல்லை, பகல் தீனியோட போதும். நைட்டு தீனி போட்டு பழக்கம் பண்ணோம்னா அது நைட்டுக்கு தீனி போட வேண்டிய பழக்கத்துக்கு வந்துடும். கறவேர்மிக்கு போடுற மாதிரி பழக்கத்துக்கு வந்துடும். இந்த 3 வேளை தீனியிலேயே பொழுத போய்க்கு இருக்கணும். தண்ணி ஊற தண்ணி வச்சாலும் வைக்கலாம், பச்சை தண்ணி காட்டினாலும் காட்டலாம். ஆனால் பொழுதோட பூச்சிக்காலைகளுக்கெல்லாம் வந்து காலக்கன்று வளர்த்தணும் அப்படின்னா பொழுதோடு வந்து பருத்தி கொட்டை வைக்கணும்.
பருத்தி எடுத்து மாட்டு தீவனைக்கணும். மாட்டு தீவனை கலந்து கட்டி வச்சு காலை வளர்த்துற விட இப்படி காட்டுக்குள்ள போய் வர்றதே நல்லா இருக்கு. பரவல் சுத்தி வந்ததுன்னா காலார சுத்தி வரும், மாடும் நல்லா இருக்கும், மாடும் ஊக்கம் வரும். எத்தனை தான் தீனி கொடுத்தாலும் கட்டுத்துறையிலேயே வரும்போது அந்த இளங்கண்ணில் வேணா வரும், பெருசு வரும்போது காட்டுக்குள்ள சுத்தி வர மாதிரி கண்ணு மாடு ஊட்டம் வராது. தீனியில அது இஷ்டத்துக்கு சாப்பிடும், வேண்டானாலும் எரிஞ்சிடும். அதான் அதுக்கு வளர்த்த வேண்டிய முறைகள் அந்த மாதிரி தாங்க. தீனி வந்து கழிக்கிற அளவுக்கு தீனி போடக்கூடாது. கழிச்சு பழகிட்டுதுன்னா அதுக்கு தீனி போட்டு நம்ம சரி பண்ண முடியாது. எல்லாமே எதை எடுத்தாலும் கழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்க வந்து ஒன்னும் கட்டுறதில்ல, எல்லாம் காட்டுக்குள்ளே போட்டு அவுத்து விட்டுருவோம். அதனாலதான் வந்து அது தீனி கழிக்காது. கணக்கா அதிகமாகவும் போட மாட்டோம், கம்மியா அதை கடிக்க தீனி போடுவோம். கால் போட்டு துவட்டு முதிக்கிற அளவுக்கு தீனி போட மாட்டோம்னு வைங்களா. அதான் இதுக்கு வளர்ப்பு முறை அதான் அதுதாங்க.